வணக்கம். பேங்க் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான கதை மூலமா 6 முக்கியமான பேங்க்ஸ அலசி ஆராய போறோம். எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வர ஒரு பெரிய குழப்பம் இதுதாங்க. வேகமா வளர்ற கம்பெனிஸ்ல காசை போடலாமா, இல்ல இப்போதைக்கு விலை கம்மியா இருந்தாலும் பிற்காலத்துல பெரிய ஆளா வர வாய்ப்பு இருக்கிற கம்பெனியை தேடி பிடிக்கலாமா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதையில யார் யார் இருக்காங்கன்னா, 2 யங் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு வழிகாட்ட ஒரு மார்க்கெட் குரு, அப்புறம் நாம அனலைஸ் பண்ண போற 6 பவர்ஃபுல் பேங்க்ஸ். கதையோட மென்டார் திரு ராமன் அவரோட 2 சீடர்களுக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுக்கறாரு. அந்த சேலஞ்ச் தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் பேஸ். எது growth கிங்ஸ், எது வேல்யூ வாரியர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். வாங்க நாமளும் அவங்களோட சேர்ந்து தேடலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் பார்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் அர்ஜுன். இவருக்கு ஸ்பீடு தான் பிடிக்கும், அதாவது வேகமா வளர்ற கம்பெனிஸ். அதனால அவரோட கவனம் ஃபுல்லா பிரைவேட் பேங்க்ஸ் மேல தான் இருக்கு. அர்ஜுனோட லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க். பேங்கிங் செக்டாரோட ஒரு ஸ்டெடியான கிங்குனே சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ்க்கு இது மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் அதோட கன்சிஸ்டன்டான growth. இப்போ HDFC பேங்கோட நம்பர்ஸ பாருங்க. அதோட PE ரேஷியோ, அதாவது வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ROE கிட்டத்தட்ட 17%. அது மட்டும் இல்ல, கடந்த 5 வருஷமா அதோட லாப வளர்ச்சி வருஷத்துக்கு 20% குறையாம சீரா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் அதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அர்ஜுனுக்கு ஒரு டவுட், ஏன் இந்த பேங்க் மட்டும் இவ்ளோ விலை அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு திரு ராமன் சொன்ன பதில் ரொம்ப சூப்பர். இது ஒரு மேரத்தான் ரன்னர் மாதிரி வேகமா ஓடாது, ஆனா நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, இது ஷார்ட் டேர்ம்ல ஜெயிக்கிற குதிரை இல்ல, லாங் டேர்ம்ல ஜெயிக்கிற ஒரு ஸ்டெடியான பிளேயர். அடுத்து அர்ஜுன் கவனிக்கிறது ICICI பேங்க். ஒரு காலத்துல வாராக்கடன், அதாவது NPA பிரச்சனையால ரொம்பவே தடுமாறின பேங்க் இது. ஆனா இன்னைக்கு தன்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தி ஒரு செம பவர்ஃபுல் போட்டியாளரா கம்பேக் கொடுத்திருக்கு. இது ஒரு மாசான கம்பேக் ஸ்டோரி. ICICI பேங்கோட நம்பர்ஸ் அதோட வளர்ச்சியை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அதோட ROE பாருங்க, கிட்டத்தட்ட 19% வரைக்கும் ஏறி இருக்கு. லாப வளர்ச்சி HDFCயை விடவும் வேகமா சுமார் 25% இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், NPAவும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இதுதான் அதோட ஸ்ட்ரென்த்துக்கு பெரிய ப்ரூஃப். அர்ஜுனோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்த திரு ராமன் சொல்றாரு, ஒரு growth இன்வெஸ்டருக்கு இந்த பேங்க் பலம் ஏறிக்கிட்டு வர்ற ஒரு இளம் புலி மாதிரி. ஆடாடா, என்ன ஒரு கம்பாரிசன்! growth கிங்டம்ல அர்ஜுன் பார்க்குற 3வது வாரியர் ஆக்சிஸ் பேங்க். இது HDFC மாதிரி ரொம்ப சேஃபான பிளேயரும் இல்ல, ICICI மாதிரி அதிவேகமான ஃபைட்டரும் இல்ல. இது ஒரு மிடில் பாத், ஒரு நடுநிலையான ஆப்ஷன். ஆக்சிஸ் பேங்கோட PE ரேஷியோ மத்த பிரைவேட் பேங்க்ஸை விட கம்மியா இருக்கு. அது ஒரு பெரிய அட்ராக்ஷன். அதோட ROEவும் ஒரு ஷேருக்கான வருமானமும், அதாவது EPSும் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதனால இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான growth கேண்டிடேட் தான். திரு ராமன் ஆக்சிஸ் பேங்கை பத்தி என்னோட கருத்தை சிம்பிளா சொல்றாரு. ஆக்சிஸ் பேங்க் ஒரு மிடில் பாத், ரொம்ப சேஃபும் இல்ல, ரொம்ப ஃபாஸ்டும் இல்ல, ஆனாலும் ஒரு நல்ல growth பொட்டன்ஷியல் இருக்கிற பேங்க். ஓகே, இப்ப நாம கதையில அடுத்த பாட்டுக்கு போலாம். இங்க வராரு நம்ம 2வது இன்வெஸ்டர் விக்ரம். இவரோட ஸ்டைலே வேற. விலை கம்மியா ஆனா தரம் அதிகமா இருக்கிற பங்குகளை, அதாவது வேல்யூ ஸ்டாக்ஸை தேடி பிடிக்கிறதுல இவரு கில்லாடி. அதனால இவரோட கவனம் PSU பேங்க்ஸ் பக்கம் திரும்புது. விக்ரம் முதல்ல கையில எடுக்கிறது இந்தியாவோட மிகப்பெரிய பேங்க் SBI தான். ஆனா அவருக்கு ஒரு ஆச்சரியம், இவ்ளோ பெரிய பேங்கா இருந்துகிட்டு பிரைவேட் பேங்க்ஸை விட இதோட மார்க்கெட் வேல்யூ ஏன் இவ்ளோ கம்மியா இருக்கு? விக்ரம் ஆச்சரியப்பட்டதுல தப்பே இல்ல. SBIயோட PE ரேஷியோவை பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ்ல பாதியை விட கம்மி. ஆனா அதோட ROEவும் லாப வளர்ச்சியும் அவங்களுக்கு ஈக்குவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் SBIய ஒரு வேல்யூ ஜெயண்டா மாத்துது. விக்ரம் கேக்குறான், ஏன் சார் இவ்ளோ பெரிய பேங்க் இவ்ளோ மலிவா கிடைக்குது? அதுக்கு திரு ராமன் சொல்றாரு, ஏன்னா மார்க்கெட் இன்னும் அதோட பழைய பிரச்சனைகளை மறக்கல, ஆனா அதோட இப்போதைய ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை முழுசா கவனிக்கல. இதுதான் ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கான சரியான சான்ஸ். அடுத்து விக்ரமோட கண்ணில் படுறது கனரா பேங்க். சிண்டிகேட் பேங்கோட மர்ஜர் அப்புறம் இந்த பேங்க் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை சந்திச்சிருக்கு. சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழுந்து வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு சூப்பரான டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி இது. கனரா பேங்கோட நம்பர்ஸை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அதோட PE ரேஷியோ வெறும் 7 தான், ரொம்ப ரொம்ப சீப். அதே சமயம் நல்ல ROE, அட்ராக்டிவான டிவிடெண்ட் ஈல்டுன்னு எல்லாமே இருக்கு. இது ஒரு சக்சஸ்ஃபுல் டர்ன் அரவுண்ட் ஸ்டோரிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. விக்ரம், இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி சார்னு சொன்னதும் திரு ராமனும் அதை ஏத்துக்கிறாரு. ஆமா விக்ரம், கனரா பேங்க் நிஜமாவே ஒரு ஃபீனிக்ஸ் தான்.
பழைய கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வந்த ஒரு வாரியர்னு சொல்றாரு. சரி, இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அர்ஜுனும் விக்ரமும் அவங்க கண்டுபிடிச்ச பேங்க்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ அவங்க குரு திரு ராமன் இன்வெஸ்டிங்கோட உண்மையான ரகசியத்தை சொல்லப் போறாரு. நாம இதுவரைக்கும் பார்த்த 6 வாரியர்ஸோட ஒரு கம்பேரிசன் தான் இந்த டேபிள். ஒவ்வொரு பேங்கோட பிஇ, ஆர்ஓஇ, அதோட தனிப்பட்ட growth ஸ்டைல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்கோர் கார்டு. இதுதான் திரு ராமன் சொன்ன அந்த முக்கியமான பாடம். சிறந்த இன்வெஸ்டருங்க வேல்யூ ஸ்டாக்கு, growth ஸ்டாக்குன்னு தனித்தனியா பார்க்க மாட்டாங்க, ரெண்டையும் சரியா சேர்ப்பாங்க. தன்னோட பாடத்தை இன்னும் அழகா புரிய வைக்க திரு ராமன் ஒரு சூப்பர் ஊமைய சொல்றாரு. growth ஸ்டாக்ஸ்ங்கிறது காட்டுல இருக்கிற வேகமான சிறுத்தை மாதிரி, வேல்யூ ஸ்டாக்ஸ்ங்கிறது பலமான யானை மாதிரி. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோக்கு சிறுத்தையோட வேகமும் வேணும், யானையோட பலமும் வேணும். சரி, இந்த கதை இப்போ முடிஞ்சது. ஆனா உங்களுக்கான கேள்வி இப்பதான் தொடங்குது. உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு சிறுத்தை மாதிரி வேகமா மட்டும் ஓடுதா, இல்ல ஒரு யானை மாதிரி பலமா மட்டும் நிக்குதா, இல்ல ரெண்டோட சக்தியும் ஒன்னு சேர்த்தா ஒரு பவர்ஃபுல் ஹைபிரிடா இருக்கா? யோசிச்சு பாருங்க.